ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242 உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு பாசத்தோடு அன்போடு என்னை வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். என் தம்பி அதிக அளவில் நான் வந்திருக்கிறாங்க பார்த்திருக்கிறேன், என் தங்கைகளும் அதே அளவில் வந்திருக்கீங்களா, மகிழ்ச்சி. இது ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். தமிழ்நாடு ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறது. இன்னும் 6 மாதத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு கட்டம். 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து வருகிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டுமா இல்லையா என்ற முடிவை தமிழக மக்கள் நீங்கள் எடுக்க வேண்டும். திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது. ஏன் வரக்கூடாது என்று ஆயிரக்கணக்கான காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். என்னால் மட்டுமில்லை, என்னை போன்றவர்கள் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். இந்த 100 நாள் நடைபயணத்தில் இப்போ 90 நாள் நான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 90 நாள்ல நான் போற இடத்துல எல்லாம் மக்களை கேட்கிறப்போ, ஐயோ மோசமான ஆட்சிப்பா, அவங்க வேண்டாப்பா, திருப்பி வந்தா தமிழ்நாடு ஏற்கனவே நாசமாயிடுச்சு, அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாடு முடிச்சிடுவாங்க. இந்த கருத்தை தான் அத்தனை பேரும் சொல்லுகின்ற கருத்து. இப்ப 3 நாளா நான் இந்த கொங்கு பகுதியில் இருக்கிறேன். நான் நேற்று முன்தினம் திருப்பூருக்கு போயிட்டு நேற்று மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில அத்திக்கடு அவிநாசி திட்டத்தை பற்றி அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்று கிட்டாம்பாளையம் ஊராட்சி பகுதிக்கு நான் சென்று அங்கே கடைமுடை பகுதி அங்கே போய் பார்த்தேன். ஒரு செக் டேம்ல பார்த்தேன். செருவூட்டுகின்ற திட்டம் அது. அந்த செக் டேம்ல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. இதுதான் அத்திக்கடு அவிநாசி திட்டம். இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இங்க இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் 65 ஆண்டு காலம் போராடி கொண்டிருந்தார்கள். 65 ஆண்டு காலம் போராட்டம். அதன் பிறகு காமராசர் அவர்கள், அதாவது 65 ஆண்டுகளுக்கு முன்பு காமராசர் அவர்கள் 62ல அறிவித்தார். பிறகு அவரை ஒரு சில மாதங்களில் முதலமைச்சர் பதவியை விலகி பக்தோச்சலம் வந்தார். அவரும் அறிவிச்சார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு திமுக வந்தது. திமுக வந்ததிலிருந்து இந்த திட்டத்தை கிடப்புல போட்டுட்டாங்க. அதன் பிறகு அத்திக்கடு அவிநாசி திட்டத்தின் போராட்ட குழு இதுல போராட்டம் நடத்தி எத்தனையோ போராட்டத்தில் நாங்க கலந்துக்கிட்டோம், ஐயா கலந்துக்கிட்டார். ஏன் நாங்க கலந்துக்கிட்டோம்? நான் சென்னையில் இருக்கிறேன், என் ஊரு திண்டிவனம். நான் ஏன் இங்க வந்து அத்திக்கடு அவிநாசி திட்டத்துக்கு அங்க நிறைவேறணும் நான் ஏன் கலந்துக்கிட்டேன்? ஏன்னா இங்கே தமிழ்நாடு முழுவதும் நீர் மேலாண்மை, இங்க இருக்கின்ற நம்முடைய நீரை, மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இயற்கை கொடுத்த பெரிய வரம். அது வெஸ்டர்ன் காட்ஸ் நமக்கு எவ்வளவு பெரிய வரம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எவ்வளோ தண்ணீர் வருகிறது. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கிழக்கு பகுதி, இந்த பகுதி இது ரெயின் ஷேடோ ரீஜன், மழை வராது அவ்வளவா. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மேற்கு பகுதி அது கேரளாவை சார்ந்தது. அங்கே 3000 மில்லிமீட்டர் மழை வருது ஒரு ஆண்டுக்கு. கிழக்கு பகுதியில் 600 மில்லிமீட்டர் தான் வருது. அந்த வர மழைய, மர தண்ணியை நம்ம சேமிச்சு மிச்சப்படுத்தி இங்க இருக்கின்ற பகுதி வறட்சியான பகுதி, வறட்சியான பகுதி. அதனால்தான் இங்க தொழில் வளம் அதிகமா இருக்கு. தண்ணி வந்ததுன்னா விவசாயம் பெருகுமா, பெரிய அளவில் வந்திருக்கும். இங்க இல்ல. அவிநாசி பகுதி பார்த்தோன்னா வறட்சியான பகுதி. அத்திக்கடவு பகுதி, காரமடை பகுதி, பெருந்துறை பகுதி, இது கொங்கு பகுதி எல்லாமே, திருப்பூர் எல்லாமே வறட்சி பகுதி. ஆனா நமக்கு இயற்கை கொடுத்தது என்ன? நொய்யல் ஆறுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. சிறுவாணின்னு ஒரு அந்த காலம்னா எப்போ நான் சொல்றது 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு தான். சிறுவாணி தண்ணினா உலகத்திலே மிக சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி. இன்னைக்கு இருக்குதா? பேரு மட்டும்தான் இருக்குது. எல்லாம் யாரு காரணம்? நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு சாக்கடையா மாறிச்சு. ஆறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, நொய்யல் சாக்கடைன்னு தான் சொல்ல முடியும். என்னைக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு அடி வைத்ததோ, 67 ஆட்சிக்கு வந்ததோ, அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆறா செத்துட்டு இருக்கு. இவங்க ஒவ்வொரு ஆறையும் சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க.
சென்னையில கூவத்தை சாகடிச்சாங்க. முதல்ல கூவமாறு, நீங்க நினைச்சிருப்பீங்க கூவனா நாத்தடிக்கிறாருன்னு, சாக்கடை நினைச்சிருக்கீங்க. தப்பு. அது 35 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கூவத்துல மீன், அவ்வளோ மீன்கள் ஓடிச்சு. அந்த கூவத்துல தண்ணி தான் பூஜைக்கு வச்சாங்க கோவில்ல. அந்த தண்ணி தான் குடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கூவம் அதுல எல்லாம் போட்ல நான் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு கிட்ட கூட போக முடியாது. ஏன்? திமுக தமிழ்நாட்டில் அடி வச்ச பிறகு அந்த ஆத்தை சாக்கடையா மாத்திட்டாங்க. அடையார் ஆறு, எப்பேற்பட்ட ஆறு அடையார் ஆறுன்னு, இன்னைக்கு அடையார் சாக்கடை. நொய்யல் ஆறு, இன்னைக்கு நொய்யல் சாக்கடை. தாமிரபரணி ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறிட்டு வருது. வைகை ஆறு, எவ்வளவு வரலாறு வைகைக்கு இருக்கு, இன்னைக்கு வைகை சாக்கடை. ஆக இவங்க தொடர்ந்து ஆட்சியில வந்தாங்கன்னா ஒரு ஆத்தை காப்பாற்ற தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், வக்கு இல்லாதவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. நான் ஏதோ 4.5 ஆண்டு காலம் நான் சொல்லல, 60 ஆண்டு காலம் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணுமா? இவங்க என்ன செஞ்சாங்க மறுபடியும் கொடுப்பதற்கு? ஆறு என்பது நாம் தாய்களுக்கு சமமானது. நேத்து திருப்பூருக்கு போன, நேத்து முன்தினம் போய் நொய்யல் ஆறு வெள்ளையங்கிரி மலையிலிருந்து தொடங்குது. பக்கத்தில் இருக்க வெள்ளையங்கிரி மலை இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலையில மூலிகை நிறைந்த அந்த மலை, அந்த மூலிகையில ஊடுருவிய வந்த தண்ணீர் எல்லாமே அந்த நொய்யல் ஆறு. நொய்யல்னா பேர் என்ன தெரியுமா? நோய்களை தடுக்கின்ற ஆறு, நொய்யல். ஆனா இன்னைக்கு அதுல கால் வச்சாலும் சரி, கை வச்சாலும் சரி, சொறி சரங்கு எல்லாம் வந்துடும். இருக்கிற நோயெல்லாம் அதுல வந்துடும். யார் காரணம் அதுக்கு? யார் காரணம்? 60 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்தை ஏன் காப்பாற்ற முடியாது? இது நம்ம இடையில வந்தவங்க. 1000 ஆண்டுகள் போயிட்டு தான் இருக்குது. நம்ம இடையில வந்தவன், நம்மளோட கடமை என்ன? அந்த ஆத்தை காப்பாத்தி அதை பதப்படுத்தி அதுக்கு வருகின்ற தலைமுறைகளுக்கு நம்ம விட்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு எப்போ கோயம்புத்தூர்ல வருது அந்த ஆறு? திடக்கழிவு, ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவுகள், கோழி இறைச்சி, ஆடு இறைச்சி கழிவுகள், அசோக் சொன்னா பல தங்கள் சூளைகள், யானை மனிதர்கள் இடையில அங்க இருக்கின்ற பிரச்சனை. யானை மிதிச்சு எத்தனையோ பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் சாகுறாங்க? இவங்க யானை இருக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க. யானை வீட்டுக்கு, யானை இருக்கிற இடத்துக்கு நமக்கு என்ன வேலை இருக்குங்க? மனித விலங்குகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. திடீர்னு சிறுத்தை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு, கரடி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நீ எதுக்கு அங்க போற? அது வீடு அங்கதான் இருக்குது, காட்டுல அது வீடு இருக்குது. அது வீட்டுக்கு நீ ஏன் போற? இப்ப யானை என்ன பண்ணும்? யானைக்கு வேணும் தண்ணி வேணும். தண்ணி வந்து எங்க இருக்குது? ஆத்துல இருக்குது. தண்ணி ஆத்துல வந்து குடிக்கிற நேரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆத்துல செங்கல் சூளையை கட்டிட்டாங்க. அப்ப யானை எங்க போகுது தண்ணி குடிக்கிறதுக்கு? அப்ப செங்கல் சூளை 200 செங்கல் சூளை அங்க ஆத்துல கரை ஓரத்துல அங்க செங்கல் சூளையை ஏத்திட்டாங்க. அப்புறம் அங்க யானை வந்து தண்ணி குடிக்கிறப்போ பிரச்சனை தான் வரும். இது எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கலாம். இயற்கை வளங்கள் இதெல்லாம் நமக்கு, இதை நம்ம பாதுகா. அத்திக்கடை அவிநாசி திட்டம் இது வந்து தோல்வி அடைந்த திட்டமாக நான் கருதுகின்றேன். திடீர்னு கேட்பாங்க, என்னடா அவன் சொல்றான், கடந்த ஆட்சியில வந்தது, இப்ப ஆட்சியில ரிப்பன் கட் பண்ணாரு. ஆமா, நான் என்ன என் மனசுல தோணுதோ அதான் நான் பேசுவேன். நான் போய் பார்த்துட்டு தான் பேசுறேன், சும்மா நான் பேச மாட்டேன். அரசியலுக்காக நான் சும்மா பேசுவேன் கிடையாது. அத்திக்கடை அவிநாசி திட்டம் நான் அன்னைக்கே சொன்னேன். என்னைக்கு அதிமுக 2019 அறிவிச்சதோ அன்னைக்கே நான் சொன்னேன் இது வெற்றி பெறாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த திட்டம் இது அத்திக்கடை அவிநாசி திட்டம் கிடையாது, இது காலிங்கராயன் அவிநாசி திட்டம். காலிங்கராயன் வாய்க்கால இருந்து நீரேற்று மூலமா 6 இடத்துல நீரேற்று மூலமா தண்ணியை கொண்டு வந்து இந்த பகுதிக்கு எடுத்துட்டு போறது. இங்க இருக்கின்ற அப்போ முதல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னன்னா ஒரு 700 ஏரிகள் நிரப்பணும்னு, பெரிய ஏரிகள், சிறு ஏரிகள், குறு ஏரிகள். ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு 1046 ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம். அது நல்ல திட்டம், ஆனால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. நான் கேட்டது 1532 கோடி ரூபாய் அதிமுக ஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்பவே நான் சொன்னேன் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணுங்க. பில்லூர்ல இருந்து அங்க அணையில இருந்து தண்ணி அங்க பவானி ஆத்துக்கு அந்த உபரி நீரை டேமுக்கு போவதுக்கு முன்னாடி அங்க இருந்து தண்ணி எடுத்து வந்து அந்த பகுதியில் போன கிரேடியன்ட் மூலமா வரும். அவிநாசி பகுதி, காரமடை பகுதி, பெருந்துறை பகுதி எல்லாமே வறட்சியான பகுதி.
இது செறிவூட்டுகின்ற திட்டம். இது இன்னைக்கு நிலத்தடி நீர் 1800 அடி இருக்கு. இந்த திட்டம் நிறைவேறினா 50 அடியில உங்க வீட்டு கிணத்துல தண்ணி கிடைக்கும், உங்க வீட்டு போர்ல தண்ணி கிடைக்கும், விவசாயம் பெருகும், 50 லட்சம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீரும். இதுதான் வேணும். பின்ன நீ அங்க போய் கிராமத்துல போய் ஓவர் ஹெட் டேங்க் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டி அதுக்கு தண்ணி ஏற்றி சுத்தப்படுத்தலாம் வேண்டாம். நீ உங்க ஊர்ல உள்ள கிணத்துல, உங்க ஊர்ல உள்ள ஏரியை நீ அங்க தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஏரி தண்ணி மூலமா அங்க இருக்க உங்க வீட்டுல கிணத்துல நில விவசாய பம்புல நிலத்தடி நீர் ஏறும். அதுதான் எங்களுக்கு வேணும். தண்ணி இல்ல இல்ல, தண்ணி இருக்கு, நிறைய இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு போனீங்கன்னா பவானி ஆத்துல வெள்ளம் போகுது, இன்னைக்கு நொய்யல் ஆத்துல அந்த சாக்கடை எல்லாம் அடிச்சிட்டு போகுது. இன்னைக்கு இப்படி தண்ணி இருக்கு. தண்ணி எங்க போகுது? காவிரியில மேட்டூர் டேம்ல தண்ணி அதிகமா போயிட்டு இருக்குது. எங்க போகுது? கடலுக்கு போகுது. நீர் மேலாண்மைனா என்னையா? வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்? நீர் மேலாண்மைனா என்ன? 30 நாள் மழை பெய்த 30 நாள் மழையை சேமிச்சு அடுத்த 11 மாசம் பயன்படுத்துவது. ஒரு மாசம் பெய்யற மழையை நம்ம சேமிச்சு அடுத்த 11 மாசம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். அவ்வளவுதான். இத செய்ய துப்பு கிடையாது. இதுக்கு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆண்டுட்டு இருக்கிறீங்களே, எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? எதுக்கு நிர்வாகம்? நிர்வாகம் தெரியல, விட்டுட்டு போங்கயா, போங்கயா. எங்க கிட்ட கொடுத்து பாருங்க கொஞ்ச நாள். எனக்கு வயிறு எரியுது. நான் எவ்வளவு இடத்துல நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு திட்டம். எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம். இந்த அச்சுக்கடவு அவிநாசி திட்டத்தை அதை நீங்க என்ன பேருன்னா வச்சுக்கீங்க, பார்த்து விரிவாக்கம் ஏதாவது வச்சுக்கீங்க. இன்னும் ஒரு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை அழுத்தங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து செய்யும் செய்யும் செய்யும். அதே போன்று நொய்யல் ஆற்று, அதை காப்பாற்ற வேண்டும். நொய்யல் ஆறு இன்னைக்கு அதாவது மீட்டெடுக்க வேண்டும். நொய்யல் ஆற்றை காப்பாற்றணும். நொய்யல் ஆறு இன்னைக்கு ஐசியூல இருக்கு. சரிப்பா, சரி, கூட்டும் போய் கொஞ்சம் உட்காரவே. நொய்யலாறு நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு ஐசியூல இருக்கு. இருக்கிற சாக்கடை கழிவு, திடக்கழிவு, ரசாயன கழிவு, எல்லாமே சாய கழிவுகள், எல்லா கழிவுகளும் அதுல போயிட்டு இருக்குது. அந்த ஐசியூல இருக்கிற நொய்யலாத்தை காப்பாற்றணும்னா யாரால முடியும்? ஒரு டாக்டரால தான் முடியும். இது சம்பந்தமா எவ்வளவு கருத்தரங்குகள் நாங்க பண்ணிருக்கிறோம், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு நிபுணர்களை வர வைத்து கருத்தரங்களை நடத்தி அழுத்தம் கொடுத்து நிச்சயமா செய்யணும். இதற்கு 10,000 கோடி செலவாகும். 10,000 கோடி செலவாகும். ஆனா இது ஒட்டுமொத்த காவிரி ஆற்றை பாதுகாக்கின்ற அந்த திட்டத்தில் ஒரு 1000 கோடி மொத்தத்தில் அதுக்கு பத்தாது. நொய்யல் ஆற்று மட்டும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம். அந்த காலத்துல இந்த நொய்யல் ஆத்துல தான் சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் எல்லாம் இந்த நொய்யல் ஆத்து மூலமா வணிகம் செய்தார்கள். எங்க வணிகம்? ரோம், கிரீஸ், இட்டலி நாட்டுக்கு இது மூலமாக. அதாவது இது அதாவது கேசரி பெருவழி, ராஜகேசரி பெருவழின்னு சொல்லுவாங்க. இந்த வழியில தான் போனாங்க. அப்போ 40 தடுப்பணை கட்டினாங்க, 32 குட்டைகளை அவங்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் நாசப்படுத்தி உங்களுக்கு தெரியுதெல்லாம் நாசப்படுத்துவதுதான், வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. எப்பேற்பட்ட பகுதி இந்த பகுதி, எப்பேற்பட்ட பகுதி. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் இங்க ஒரு மேம்பாலம் திறந்தாங்க போன வாரமா. ஜிடி நாயுடு அவர் பேர்ல ஒரு மேம்பாலம் திறந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கோவிந்தசாமி துரைசாமின்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? யாரும் தெரியுமா? கோவிந்தசாமி துரைசாமி அவர் தான் ஜிடி நாயுடு. கோவிந்தசாமி துரைசாமி நாயுடு. இப்ப ஜிடி நாயுடுன்னு சொன்னதான் தெரியும். இல்ல வெறும் கோவிந்தசாமி துரைசாமின்னு சொன்னா யாருக்கு புரியும்? யாருக்கு தெரியும்? இல்ல ஜிடின்னு சொன்னா புரியுமா? அந்த ஜிடி நாயுடு அப்படி பேர் சொன்னதான் மக்களுக்கு புரியும். இன்னைக்கு நரேந்திரா அப்படி சொன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நரேந்திர மோடின்னு சொன்னாதான் தெரியும். அந்த மோடி என்பது ஒரு ஜாதி பெயர்.
பிரணாப் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? பிரணாப் முகர்ஜின்னு சொன்னதான் தெரியும். அந்த முகர்ஜி ஜாதி பேர். ராகுல் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? மேடையில 2 ராகுல் இருப்பாங்க. ராகுல் காந்தின்னு சொன்னா தெரியும். அந்த காந்தியும் ஒரு ஜாதி பேர் தான். மம்தா அப்படின்னு சொன்னா மம்தா பானர்ஜி, அது ஜாதி பேர் தான். வெங்கையா அப்படின்னு சொன்னா வெங்கையா நாயுடு சொன்னாதான் தெரியும். இப்படி அந்த காலத்துல இருந்து ஜாதி பெயரை பயன்படுத்தி தான் ஒரு அடையாளம் அது செய்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதி, அந்த பெயரை அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதி ஒழிஞ்சிடுமா? இப்ப இதே திமுக 2-3 மாதங்களுக்கு முன்பு ரேஸ் கோர்ஸ் ரோட்ல அங்கே ஜிடி நாயுடு சாலைன்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. அந்த ஜிடி நாயுடு சாலையில போயிட்டு அந்த நாயுடு பேர்ல கருப்பை பூசினானுங்க. யாரு? இதே திமுக காரன் தான். இன்னைக்கு அதே பேர்ல தான் இன்னைக்கு மேம்பாலம் வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன, நீங்க சாயத்தை பூசுறீங்கன்னா ஜாதி போயிடுமா? ஜாதி அழிஞ்சிடுமா? ஜாதியை அழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும். ஜாதியால் நடைபெறுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? சவுத்துல சாதின்னு எழுதிட்டு அதை அழிச்சிட்டா சாதி அழிஞ்சிடும். இல்ல மேடையில வசனம் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேசினா அழிஞ்சிடுமா? சாதி அழிஞ்சிடுமா? இல்ல சினிமால 2 சினிமால நடிச்சுட்டு சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமால வசனம் பேசினா சாதி அழிஞ்சிடுமா? அது அழியாது. எப்படி அதுக்கு தீர்வு? சாதியால் நடைபெற்ற அடக்குமுறையால். இப்ப நம்ம சொல்ற இல்ல, உயர்ந்த சமூகம், தாழ்ந்த சமூகம், நடுத்தர சமூகம், இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம்ல நம்ம. அப்ப என்ன செய்யணும்? இந்த தாழ்ந்த சமூகம், நடுத்தர சமூகம், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடு, நீ வேலையை கொடு. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம 2 தலைமுறை, நீ எவ்வளவு நாளா இருக்கிற? 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிற. தீபாவளி இன்னும் முடியல போல இருக்குங்க. 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்குல்ல திமுக. இந்த 60 ஆண்டு காலத்துல திமுக நீங்க ஜாதியை ஒழிப்பதற்கோ நீங்க என்னையா செஞ்சீங்க? நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. நீங்க சும்மா மேடையில பேசினா போதாது, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி அழிக்கணும்னு சொல்றீங்க. ஜாதியை அழிக்க முடியாது, ஜாதியை ஒழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், அடக்குமுறைகள், அதுதான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், ஒழிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, அப்படி அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வேலையை கொடு, அவர்கள் சுயமரியாதை வாழ விடு. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அப்படி யார் இருக்கிறா, எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்களை கண்டறிய வேணும். எப்படி நீ கண்டறிவ? கணக்கெடுப்பு நடத்தினாதான் உன்னால முடியும். நீ கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே நீ பயப்படுறிய, தயங்குற, என்னால முடியாதுன்னு சொல்ற. ஏன் எடுக்க மாட்ட? ஏன் எடுக்க முடியாது? யாரு தாழ்ந்த ஜாதி, யாரு அந்த தாழ்ந்த ஜாதியிலே யாருக்கு வேலை இல்லை, யாருக்கு படிப்பு இல்லைன்னு எப்படி நீ உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு இல்ல வசனம் பேசிக்கிட்டு சாதியற்ற சமுதாயம் வசனம் மேடையில பேசுவாங்க பாரு. ஐயோ, மணிக்கணக்கில் பேசுவாங்க. நான் கேட்கிறேன், இது கொங்கு பகுதி. கொங்கு பகுதியில திமுகவில் யார் மாவட்ட செயலாளர்? இந்த கொங்கு பகுதியில எந்த சமுதாயம் அதிகமா இருக்குது? கொங்கு சமுதாயம். கொங்கு கவுண்டர்கள், பெருமைமிக்க கொங்கு கவுண்டர்கள், பெருமைமிக்க நாயுடு சமுதாயம், பெருமைமிக்க அருந்ததி சமுதாயம். இவங்களுக்கு தானே நீங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறீங்க திமுகவில். இவங்களுக்கு தானே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க, இவங்களுக்கு தானே எம்பி சீட்டு கொடுக்குறீங்க. இல்ல நீங்க அங்கேயே ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் இங்க வந்து நிக்க வைக்கிறீங்களா? இல்ல முக்குடுதோ சமுதாய சார்ந்தவர் நீங்க வந்து நிக்க வைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இங்க இருக்கிற எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவங்க தானே நீங்க நிக்க வைக்கிறீங்க திமுகவில். அப்புறம் எப்படியா நீ ஜாதியில நீ பேசுவ? எப்படி நீ வசனம் பேசுற? பேசுறது வேற, என்ன செய்யணும்? சமூக நீதினா என்னயா? சமூக நீதினா என்ன? பின்தங்கிய சமூகங்கள்,
அவர்கள் முன்னேறிய சமூகத்துக்கு நிகராக அவர்களை முன்னேற்ற வேண்டும். எப்படி நீ முன்னேற்றுவ? அவங்களுக்கு படிப்பை கொடுத்து வேலையை கொடுத்தா அவங்க தானா முன்னேற. அப்ப தானா இந்த சாதி இருக்கிற அங்க அந்த பிரச்சனை ஒழியும். ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கணும். அப்பதான் தமிழ் சமுதாயம் ஒரே நிலையில இருக்க முடியும். அதை உருவாக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அப்படி என்னென்ன சமூகங்கள் என்ன நிலையில இருக்குன்னு தெரியணும். நான் கத்திட்டு இருக்கிறேன், சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துன்னு கத்திட்டு இருக்கிறேன். கொந்தளிப்பா இருக்கு. அதிகாரம் இருந்தும் முதலமைச்சர் ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். என்ன பொய்? எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று. நான் எதுக்கு நான் கேட்கிறேன்? சாதி வாரிய கணக்கெடுப்பு கேட்கிறேன். சரி, இந்த சாதி பேர் உங்களுக்கு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்கங்க. இல்ல அதுவும் பிடிக்கலன்னா கலைஞர் கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்கங்க. உங்க அப்பா பேரை வச்சுக்கோங்க. ஆனா கணக்கு எடுத்துடுங்க. என்ன கணக்கு? நான் கேட்கிற கணக்கு நீங்க கொள்ளடிச்ச கணக்கா கேட்கிறேன்? தமிழ்நாட்டுல எந்த நிலையில எந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த கணக்கு தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பம் இருக்கு, 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க எப்படி தெரிஞ்சுப்ப? அதாவது ஆட்சி செய்கின்றவர் தன் மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு கூட துப்பு இல்லாத ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா, நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்ததுன்னா, நான் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணுவேன்? தமிழ்நாட்டு 8 கோடி மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலை இருக்கிறாங்க, அது யாரு படிச்சிருக்கிறாங்க, யாரு படிக்கல, யாருக்கு வேலை இல்லை, யாருக்கு வீடு இல்லை, யாருக்கு தொழில் இல்லை, எப்படி இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் முதல்ல ஆசைப்படுவேன். அது எப்படி நான் தெரிஞ்சுப்பேன்? கணக்கெடுப்பு நடத்தும். இந்த கணக்கெடுப்பு வெறும் 2 மாசத்துல எடுக்கலாம். வெறும் 2 மாசம் 500 கோடி, 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுற தமிழ்நாடு அரசு 500 கோடி செலவு பண்ண முடியாதா? 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா தமிழ்நாட்டில் இருக்க 2 கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தலாம். 2 கோடி குடும்பத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல எத்தனை பேர், என்ன சமுதாயம், என்ன மதம், எந்த உட்பிரிவு இருக்கின்றார்கள், சாதாரணமா எடுத்துட்டு போய் அல்ல சொந்த வீடா, அவங்களுக்கு இருக்கு சொந்த வீடா, வாடகை வீடா, குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், வீட்டுல எத்தனை கரண்ட் இருக்குதா, வீட்டுல பாத்ரூம் இருக்கு, எத்தனை பாத்ரூம் இருக்குது, குடிக்கிற தண்ணி வருதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் முதல் பட்டதாரி, எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, அரசு வேலையா தனியார் வேலையா, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு வருமானம், வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, எத்தனை கடன் வச்சிருக்கிறாங்க, தோட்டம் எவ்வளவு இருக்கு, தோட்டத்துல தொழிலாளர்களா விவசாயிகளா, அவங்க விவசாய நிலத்துல அவங்களுக்கு சொந்தமா, இதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு ஒரு 70-80 கேள்வி கேட்டு கணக்கெடுப்பு நடத்தினா டேட்டா என்ட்ரி, டேட்டால கம்ப்யூட்டர்ல போட்டுன்னு வச்சுக்கோ, ஒரு பட்டன் தட்டுனா போதும். தனித்தனி குடும்பத்தை பற்றி மட்டுமல்ல, தனித்தனி மதத்தை சார்ந்தவர்கள், தனித்தனி சமுதாயத்தை, ஜாதியை சார்ந்தவர்கள் பற்றி நிலைமை கரெக்டா டேட்டா தெரிஞ்சிடும். ஒரு உதாரணம், மலை குறவர்கள் இருக்கிறாங்க. இப்ப கணக்கெடுப்பு எல்லா தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லயும் கணக்கெடுப்பு நடத்துற, அதுல சொல்லணும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள். மலை குறவர்கள் எத்தனை பேர் பட்டன் தாமனா, மலை குறவர்கள் பட்டன் தனியா வந்துட போகுது, லிஸ்ட் வந்துடும். அதுல எத்தனை பேருக்கு வீடு இருக்குன்னு தனி இருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், தனித்தனி தான் எடுத்துடலாம் இன்னைக்கு. அப்படி எடுத்து அவங்களுக்கு தனியா திட்டங்களை கொடுக்கணும், அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு பங்கு கொடுக்கணும். இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க பட்டியலின சமுதாயத்தை எடுத்துங்க, எஸ்சி. தமிழ்நாட்டில் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு: அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். ஆனா இந்த பெரிய பிரிவுல உட்பிரிவு 78 உட்பிரிவுகள் இருக்கிறது, சப்காஸ்ட் இருக்கிறது. 78 உட்பிரிவுகள் தான் அவங்க 18% போட்டியிடுறாங்க. அது அருந்ததியர்களுக்கு 3% தனியா ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 18%ல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, அந்த 78 உட்பிரிவுக்கு எத்தனை பேர் கிடைக்கல எப்படி தெரிஞ்சுப்பீங்க? நீங்க சமூக நீதி நிலைநாட்டணும்னா இடஒதுக்கீடு கொடுத்துட்டா போதாது. அந்த இடஒதுக்கீட்டுல யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு தனியா ஒரு உட்பிரிவு நீங்க உருவாக்கணும், உள்ஒதுக்கீடு நீங்க கொடுக்கணும். இவங்க போட்டி போட முடியாது. இப்ப நான் உதாரணம் நான் சொல்றேன். இப்ப பிசில பேக்வர்ட் கிளாஸ்ல 140 சமுதாயம் இருக்கு. 140 சமுதாயத்துல நிறைய சமுதாயம் போட்டி போட முடியல. அதுல சில சமுதாயங்கள் எல்லாமே நகரத்துல இருப்பாங்க. இப்ப நகரத்துல இருக்கிறவங்க
அவங்க பிள்ளைங்க பணக்கார பிள்ளைங்களுக்கு கோச்சிங் சென்டர்ல நீட் பயிற்சி கொடுக்கறான். இல்ல சிவில் சர்வீஸ் டிஎன்பி சர்வீஸுக்கு கோச்சிங் சென்டர்ல 5 லட்சம் 10 லட்சம் கட்டி அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறாங்க. கிராமத்தில் இருக்கிற குப்பன் சுப்பன் முனியம்மா புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அவன் எப்படி இவங்க கூட போட்டி போடுவான்? ஆனா 2 பேருமே பிசியில தான் இருக்கிறான். போட்டி போட முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் விவசாயி பையன் டவுன்ல படிச்சு அவங்க பணக்கார அவங்க அப்பா அந்த பிள்ளை போட்டி போட முடியுமா? முடியாது. இதை கண்டறி தெரியறதுக்கு தான் கணக்கெடுப்பு நான் கேட்கிறேன். இதை தெரிஞ்சு கிராமத்தில் இருக்கிற அந்த விவசாயி பையனுக்கு தனியா இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தாதான் அவன் படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், முன்னேற முடியும். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். அந்த கணக்கெடுப்பு தான் நடத்தினா அப்புறம் எனக்கு அங்கிருந்து அதிகமா சீட்டு கேட்பாங்க, இந்த ஜாதியில அதிகமா சீட்டு கேட்பாங்க, இந்த ஜாதியில அதிகமா இது பண்ணுவாங்க. அந்த காரணத்துக்கான நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். ஆனா இதே திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 12,500 பஞ்சாயத்து இருக்கு. அந்த 12,600 பஞ்சாயத்துல கிளீனா கணக்கு வச்சிருக்காங்க. திமுக கிட்ட இருக்கு, லிஸ்ட் இருக்கு. என்ன கணக்கு இருக்கு? அந்த பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, எத்தனை வீட்டுல எந்தெந்த ஜாதி, அந்த ஜாதி எத்தனை யாருக்கு ஓட்டு போடுவாங்க, எந்த கட்சியில இருக்கிறாங்க, எல்லாம் கிளீனா வச்சிருக்க. எதுக்கு வச்சிருக்கிறான்? எலெக்ஷன் நேரத்துல காசு கொடுக்கறது. அதுக்கு தான் வச்சிருக்கிறான். எல்லாம் கிளீனா காசு கொடுப்பான். ஒரே நாள்ல முடிச்சுக்குவோம், ஒரே ராத்திரில முடிச்சுக்குவோம். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராத்திரில போய் கிராமத்துக்கு போவானுங்க, கரண்ட் ஆஃப் பண்ணுவோம். 1:30 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவோம். என்னடா கரண்ட் ஆஃப் பண்றோம்? எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் பண்ணாலே அது காசு கொடுக்குறேன்னு அர்த்தம். டக்கு கொடுத்துருவோம். 50 பேர், அதாவது ஒருத்தன் 50 பேருக்கு ஒரு ஆள். எல்லாம் அதெல்லாம் சயின்டிபிக் கரப்ஷன். அதெல்லாம் விஞ்ஞான ரீதியில திமுக யாரால மிஞ்ச முடியாது. கிளீனா வச்சிருப்பான். 50 பேருக்கு ஒரு ஆள் அவன் வச்சிருப்பான். கரெக்டா 50 வீடு இந்த வீட்டுல கொடுக்கணும். டக்கு அரை மணி நேரத்துல கொடுத்துருவான். அந்த பஞ்சாயத்துல கொடுத்துருவான். இப்பெல்லாம் கரண்ட்ல ஆஃப் பண்ணுறது இல்லை. இப்பெல்லாம் ராத்திரில எல்லாம் போறது கிடையாது. பகல்லே போய் கொடுக்கறான். அவன் கொடுக்கலனாலும் நீங்க போய் வாங்கிடுவீங்க. நீங்க கேட்பீங்க, சார் எங்க வீட்டுல 5-6 ஓட்டு இருக்கு சார், என் வீட்டுல வரல சார். நீங்க எந்த வீடுமா? இல்லை சார் நான் இந்த தெருவில் இந்த வீட்டில் இருக்கிறேன். அப்புறம் போய் காசு கொடுத்த உடனே அவங்க மனசாட்சி உறுத்தோம். 2 ஓட்டு காசு கொடுத்தவனுக்கு போடுவாங்க, 4 ஓட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. இதனால்தான் இந்த கட்சி திமுக ஆட்சிக்கு எப்படி வந்தது? போதையா, இவன் ஆண்டது போதையா. கோயம்புத்தூர் பகுதி இது எவ்வளவு பெரிய பகுதி, எப்படிப்பட்ட பகுதி? தொழில் நகரம். இது தொழில் நகரம். ஆனா இப்படி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 12,000 தொழிற்சாலைகளை மூடி இருக்கின்றார்கள் திமுக ஆட்சி காலத்தில். 12,000. தமிழ்நாடு முழுவதும் 63,000 தொழிற்சாலையை மூடி இருக்கின்றார்கள். ஏன் மூடினாங்க தெரியுமா? கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்து கரண்ட் பில் ஏற்ற மாட்டோம், மாசம் நாங்க கரண்ட் பில் கணக்கெடுப்போம். ஆனா ஆட்சிக்கு வந்து 2022 அப்போ ஒரேடியா எவ்வளவு தெரியுமா ஏத்தனாங்க? அதிகபட்சம் 52%, குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 18-12%, சராசரியா 32% ஏத்தனாங்க. ஒரே நாள்ல ஏத்தனாங்க. 32 விழுக்காடு சராசரியா ஏத்தனாங்க. அதன் பிறகு அடுத்த ஆண்டு 3.25% ஏத்தனாங்க. அதுக்கு பிறகு 2.25% ஏத்தனாங்க. அதுக்கு பிறகு 4.25% ஏத்தனாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 42 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது திமுக. 3 ஆண்டுகளில் 4 முறை உயர்த்தி. மட்டும் இல்ல, தொழிற்சாலைகள் மிகப்பெரிய பாதிப்பு. அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த திமுகவால 63,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதில் கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும், கோவை பகுதியில் மட்டும் 12,000 தொழிற்சாலைகள் மூடி. சிறு குறு தொழிற்சாலை எங்க போவாங்க அவங்க? எங்க போவாங்க? இன்னைக்கு அது மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரியை ஏற்றி இருக்கிறாங்க. 50% டாரிஃப் இருக்கு. அதுல அந்த வரி ஏற்றதுனால எங்க? இங்க பின்னலாடை, உள்ளாடை, ஆயத்தாடைகள். இங்க எந்த பகுதி? இங்க கொங்கு பகுதியில தான். கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதியில். இங்க இருக்கிற அமெரிக்கா மார்க்கெட் எவ்வளவு தெரியுமா? 30% மார்க்கெட்.
இங்க இருக்கிற உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் 30% அமெரிக்காவுக்கு போகுது. அவன் 50% ஏத்திட்டான். எங்க போவாங்க? நிறைய தொழிற்சாலை மூடிட்டாங்க. அப்படியே பொருள் தேங்கி நிக்குது, மக்கி போயிட்டு இருக்குது. இதற்கு தீர்வு எப்ப வரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்படி எல்லாம் சோதனை மேல் சோதனை இருக்கு. ஆனா திமுக நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? காசு பண்றீங்க, நல்லா காசு பண்றீங்க. சொன்னாப்புல பார், தீபாவளிக்கு தீபாவளிக்கு இங்க இல்ல, அதாவது 7, 8, 9 இந்த நம்பர் குறிச்சுக்கங்க. 789 7, 8, 9 என்னன்னா தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்கள் குடிச்சது. உனக்கு தான் அதிகமா சொல்றேன் நான். நீ அந்த நம்பருக்கு முக்கியமான ஆள். 789 கோடிக்கு தீபாவளி 2-3 நாள்ல குடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். எவ்வளோ அது? எங்க போதியா தமிழ்நாடு? எங்க போதியா? ஒரு பக்கம் தண்ணி மது, இன்னொரு பக்கம் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், என்னென்ன கிடைக்குதோ. சொன்னாப்பல 15 அவினாசி தாளையில மட்டும் 15 ரெஸ்டோ பார். அப்போ கலைஞர் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு, அதாவது அண்ணா அவர்கள் 67 அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனார். 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். பிறகு அண்ணா அவர்கள் தவறிவிட்டார். அந்த 2 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு நல்ல நிர்வாகம் செய்யப்பட்டது. நேர்மையான நிர்வாகத்தை அண்ணா அவர்கள் செய்தார்கள். சாராயத்தை உள்ள கூட விடல, ஒரு சொட்டு சாராயத்தை தமிழ்நாட்டில் விடல அண்ணா அவர்கள். கொள்கை பிடிப்புடன் இருந்தார் அண்ணா அவர்கள். என்னைக்கு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார், 69 முதலமைச்சர் ஆனாரோ அன்னைக்கு பிடிச்சது பார் தமிழ்நாடு. சாராய கடை திறந்து விடு. அன்னைக்கு திறந்த சாராய கடை தான் இன்னைக்கு 3 தலைமுறைகளா இன்னைக்கு நாசப்படுத்தி இருக்கிறது. சாராய கடையினால, மது கடையினால 3 தலைமுறைகள். சிந்தித்து பார்க்கணும் நீங்க எல்லாம். ஸ்டாலின் அவர்கள் அது ஒரு படி மேலே போயிட்டு இப்போ சாராய கடை, ஒரு மது கடைகள் ஒரு பக்கம், கஞ்சா கடைகள் இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் நினைக்கிறேன். தெருவா கிடைக்குது கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், மது, என்னென்ன பவுடர், போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி, போதை சாக்லேட், போதை எண்ணெய். அமெரிக்கா கூட இவ்வளவு கிடைக்காது, இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது, சரளமா கிடைக்குது. கோவை நகரத்துல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற கிராமத்துல, எந்த கிராமத்துல தமிழ்நாட்டுக்கு போனாலும் இதுதான் கிடைக்குது. சரளமா கிடைக்கிறதுனால இந்த பிள்ளைங்க பயன்படுத்துறாங்க. 2021 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 9 விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கின்றார்கள் என்று 2021. இன்னைக்கு அந்த ஆய்வு 15 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 1,75,000 மாணவர்கள், 1,75,000 மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 15% ஒரு 25 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. யார் இந்த பிள்ளைங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான். உங்களுடைய பேர பிள்ளைகள் தானே. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. எனக்கெல்லாம் பதட்டமா அடிச்சிட்டு இருக்கிற, துடிச்சிட்டு இருக்கிறேன் நான். எப்படியா இதை கட்டுப்படுத்த முடியாதா? சாதாரணமா கட்டுப்படுத்தலாம். அதுக்கு மனசு இருக்கணும், தைரியம் இருக்கணும், தில் இருக்கணும், திறமை இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது, எதுவுமே இல்லை. அதனாலதான் அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் துடிச்சிட்டு இருக்கணும். அடுத்த தலைமுறையை காக்கணும், அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். உரிமை மீட்க, தலைமுறை காக்க. அதுதான் என்னுடைய பயணம். தலைமுறைகளை காப்பாற்றணும். இந்த பகுதியில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தியாகி ஒருத்தர் இருக்கார். தியாகி யாரு தெரியுமா? ஜிடி நாயுடுவா? இல்ல. அவர் அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானி, ஒரு நேச்சுரல் சயின்டிஸ்ட். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் பண்ணார். சொத்தெல்லாம் எவ்வளவு மக்களுக்கு கொடுத்தாரு. அவரெல்லாம் இவர் தியாகிகள். இப்ப இங்க ஒரு தியாகி, இந்த பகுதிக்கு பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார். 450 நாளுக்கு உள்ள போயிட்டு வந்தார். சுதந்திரத்துக்கு போராட்டம் செஞ்சு 471 நாள் உள்ள போயிட்டு வந்தார். அதுக்கு அவர் தான் இங்க பொறுப்பாளர், நிர்வாகி. அவர் இல்லாம எதுவும் இங்க ஓடாது, நகராது. இதுதான் திமுகவுடைய லட்சணம். அவர் முதல்ல மதிமுக இருந்தாரு, அப்புறம் திமுக போனாரு, அப்புறம் அண்ணா திமுக போனாரு, அப்புறம் அமமுக போனாரு, அப்புறம் திமுக. அடுத்தது எங்க?
உள்ளதான். அந்த கரூர் சம்பவத்துல எப்படி நடிச்சாரு என்னென்னமோப்பா. அதாவது இது போன்ற நபர்கள் நிர்வாகம் செய்தால் என்ன ஆகும்? இவங்களை வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதி வளர்ச்சி பெறணும், வளர்ச்சி அடையணும், இவங்க தான் பொறுப்பாளர்கள் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த பகுதி என்ன நிலையில இருக்கும்? நான் கொங்கு மக்களுக்கு நான் ஒண்ணு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள். திமுகவுக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள், தயவு செய்து வாக்களிக்காதீர்கள். ஏன்னா இவங்க நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் நாசப்படுத்தி தமிழ்நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு, தமிழ் மொழி, ஆமா தமிழ் மொழி. நேற்று கூட அந்தியூர்ல நான் பேசினேன், இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் தாய்மொழி கத்துக்காம பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? கேரளாவா? கேரளாவில் மலையாளம் கத்துக்காம அங்க பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு பேசாம கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்காள மொழி பேசாம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிரால மராத்தி பேசாம பட்டம் வாங்க முடியாது. மற்றபடி மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் எல்லாம் ஹிந்தி பேசாம பட்டம் வாங்க முடியாது. ஆனா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம். அந்த மாநிலம் எந்த மாநிலம்? பெருமைக்குரிய தமிழ்நாடு. பெருமைக்குரிய தமிழ்நாடு. எவ்வளோ கேவலமானது. இவங்க தான் 60 ஆண்டு காலம் ஆண்டுவிட்டு தமிழ் என் உயிர் மூச்சு இப்படி எல்லாம் வச்சனம் பேசி பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. வசனம் பேசி பேசி ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? நம்முடைய பள்ளிக்கூடத்துல தமிழ் மொழி ஒரு கட்டாய பாடமாக கூடும் இல்லை. வெக்கக்கேடியா நம்மளாம் வெக்கப்படணும். தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாடு ஆனா தமிழ் படிக்க மாட்டோம். ஆனா 60 வருஷம் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே மக்களை ஏமாத்தி நீங்களும் அதை நம்பியே ஏமாந்து போறீங்க. போதுங்க, நீங்க ஏமாந்ததெல்லாம் போதுங்க. ஏமாந்தது போதும். எவ்வளவு காலமா நீங்க ஏமாளிகளா இருப்பீர்கள்? போதும். எங்களை போன்றவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். எவ்வளவு திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கொடுக்கணும்னு. நீர் மேலாண்மைனா இந்த மேடையில் ஒரு 5 மணி நேரம் நான் பேசுவேன். இந்த பகுதி தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், விவசாய பிரச்சனை என்ன. நேற்று போய் பார்த்தேன் நான், மஞ்சள் விவசாயிகள் ஈரோட்லயும் நாமக்கல் மாவட்டத்திலும் மஞ்சள் விவசாயிகளை சந்திச்சேன் நான். மஞ்சள் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து பார்த்தேன். பாவப்பட்ட மக்களா இருக்கின்றார்கள். ஆனா இது மஞ்சள், ஈரோடு மஞ்சள் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்றது. புவிசார் குறியீடுனா உலக புகழ்பெற்ற புவிசார் குறியீடு. எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் அது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கும்? நான் முதலமைச்சரா இருந்ததுன்னா நான் ஓஹோன்னு அவ்வளோ பாராட்டி உலகம் முழுவதும் ஈரோட்டு மஞ்சளை நான் பிரபலப்படுத்தி இருப்பேன். நான் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. ஈரோட்டு மஞ்சள்ல 90% குர்குமின் இருக்கிறது. அது நமக்கு உடம்புக்கு நல்லது, மெடிசினல் வேல்யூ. நம்ம உணவு பழக்கம் மட்டுமில்ல, நமக்கு மருத்துவ பாரம்பரிய மருத்துவத்துக்கு பயன்படும். தோல் பிரச்சனை இருந்தாலும், நம்ம காய பிரச்சனை இருந்தாலும், நமக்கு நெருப்பு காய எந்த நாளும் மஞ்சள் தான். உள்ளும் வெளியிலயும் மஞ்சள், உள்ளுக்குள்ளேயும் மஞ்சள். குடல் பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி, கேன்சரை குணப்படுத்துகின்ற தன்மை உள்ள மஞ்சள் எங்க இருக்குது? நம்ம ஊர்ல இருக்கு, கொங்கு பகுதியில் இருக்கியா. இதுக்கு புவிசார் ஐநா சபை இல்ல, உலக சுகாதார நிறுவனம் இந்த மஞ்சளை அங்கீகாரம் கொடுத்திருக்கு. கலரிங் ஏஜென்ட் இப்ப உலகத்துல ஆர்டிபிஷியல் கலர்லாம் விட்டுட்டாங்க. நேச்சுரல் கலர் வேணும். இந்த மஞ்சளுக்கு நேச்சுரல் கலர், இயற்கை வர்ணம். இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம பகுதியில் இருக்கு. அதை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி திறமை இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க என்ன கேட்கிறாங்க? மஞ்சள் விவசாயிகள் எங்களுக்கு ஒரு குவிண்டால் குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுங்க.
திடீர்னு 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஒரு குவிண்டால் வருது, திடீர்னு 12,000 ரூபாய் 13,000 போகுது. குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு விலை நிர்ணயம் செய்யுங்கள். ஊட்டியில தேயிலை விவசாயிகள், பாவப்பட்ட விவசாயிகள், ஏன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் சிறு குறு விவசாயிகள். அங்க யார் அதிகமா இருக்கிறாங்க? அங்க மலைவாழ் மக்கள். அவங்கதான் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பச்சை பசும் தேயிலை. இன்னைக்கு எவ்வளவு போகுது ஒரு கிலோ? 7 ரூபாய் 8 ரூபாய் 9 ரூபாய், அதிகபட்சம் 11 ரூபாய்க்கு. எவ்வளவு கேட்கறாங்க? குறைந்தது ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க, 25 ரூபாய் கொடுங்க ஒரு கிலோவுக்கு. அது பெரிய பணம். ஆனா மத்திய அரசும் சரி மாநில 2 பேரும் சேர்ந்து அதை முடிவு செய்ய வேண்டும். எவ்வளவு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய லட்சணம். பாவம். தஞ்சாவூர் பத்தி பேசினாலே பேச வேண்டாம். பாவப்பட்ட மக்களா இருக்காங்க தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர் நமக்கு டெல்டா, காவிரி டெல்டா, உணவளிக்கின்ற டெல்டா. 1000 ஆண்டுகள் நம்ம அந்த பகுதி உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னோட நோக்கம், என்னுடைய ஆசை என்ன? அடுத்த 1000 ஆண்டுகள் அந்த பகுதி உணவளிக்க வேண்டும். நம்ம இடையில வந்தவங்க, அவ்வளவுதான். நம்ம கடமை என்ன? இருக்கிற ஆத்தை காப்பாத்தி, இருக்கிற குளத்தை குட்டையை காப்பாத்தி, இருக்கிற விவசாயத்தை காப்பாத்தி, இருக்கிற விவசாய மண்ணை காப்பாத்தி வருகின்ற தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்ம கடமை. அது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். ஆனா திமுகவோட கடமை என்ன? எல்லாத்தையும் நாசப்படுத்தி அழிச்சு ஒழிச்சு அதை ஆக்கிரமிச்சு முடிச்சிட்டு போனோம். அதான் எத்தனையோ லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் அங்க மழையில நனைஞ்சிருக்கு. ஏன் நனைஞ்சிட்டு இருக்கு? ஏன்னா அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு அடிப்படை கட்டுமானங்கள் இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்ல? 60 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்திருக்கு. ஆனா கேட்டா முதலமைச்சர், நானும் டெல்டாக்காரன், சட்டசபையில பேசுவார், நானும் டெல்டாக்காரன். நீங்க டெல்டாக்காரன் தான். அப்படிப்பட்ட நீங்க டெல்டாக்காரன் சொல்றீங்க. உங்க டெல்டாவில, காவிரி டெல்டாவில 67 ஆட்சி செய்யறீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏன் நெல்லை சேமிக்க நெல் போதுமான கிடங்குகள் நீங்க அமைக்கல? இது என்ன செலவாகும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை. அறுவடை செய்கின்ற நெல், கஷ்டப்பட்டு அறுவடை செய்கின்ற நெல்லை ஏன் பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது உங்களுக்கு? நம்ம சோறு சாப்பிட்றப்போ, சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு சோறு வெளியில போயிடுச்சுனாலே நமக்கு பதட்டமா, ஐயோ ஒரு சோறு 2 சோறு சிந்துது அப்படின்னு அந்த சோறு அங்கிருந்து எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுவோம். நான் அப்படி பண்ணுவேன். ஆனா இங்க லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் அங்கே மழையில வீணா முளைச்சி அழுகி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மூட்டைகள். காரணம் யாரு? முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முழு காரணம், பொறுப்பேற்கும். முழு காரணம் திமுக. கேட்டா அவங்க அரசியல் பேசுறாங்க. வேற எங்க பேசுவோம்? வேற என்ன பேசுவோம்? உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, திறமை இல்ல, விவசாயிகளை பாதுகாக்க முடியல, விவசாய விளைபொருள்களை பாதுகாக்க முடியல. வேற யார் பேசுவா? இதுல என்ன அரசியல் இருக்கு? இவ்வளவு காலமா ஆட்சி பண்றீங்க, ஏன் இதுக்கு கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் உருவாக்கல? விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது, விளைபொருட்கள் விலை நிர்ணயம் கிடையாது. விவசாயத்தை அழிச்சிட்டாங்க, நீர் ஆதாரங்களை அழிச்சிட்டாங்க, ஆறுகளை அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க, ஏரி குட்டை குளம் எல்லாத்தையும் ஒழிச்சு அழிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதுவும் தெரியாது, அழிக்கிறதுக்கு தான் தெரியும் திமுகவுக்கு, ஆக்கிறதுக்கு தெரியாது. வசனம் மட்டும் பேசுவான், வசனம் மட்டும் பேசிட்டு இருக்க போறாங்க. அதனால நான் கேட்கிறேன், சமூக நீதினு நீங்க பேசுறீங்க, சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா அவர்களுடைய வாரிசு, கலைஞர் அவர்களுடைய வாரிசு. அவங்க பேர் சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. அவங்க எல்லாம் சமூக நீதிக்காக நின்றவர்கள், உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள். நீங்க சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி, அந்த குழி சாதாரண குழி கிடையாது, ஆழமான குழியில அந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி மூடிட்டீங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு சமூக நீதி பத்தி பேசுவது தகுதி கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிறாங்களே கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. ஏன் நீங்க கேட்க வேண்டியதானே? வைகோ, அண்ணன் வைகோ அவர்களே, முதலமைச்சரை நீங்க போய் பார்த்து கேட்டு, தமிழ்நாடு மக்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள்,
இந்தியாவில 7 மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஏன் நீங்க நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஏன் உங்க கூட்டணி கட்சியில திருமாவளவன் போய் கேட்கலாமா இல்லையா முதலமைச்சர் கிட்ட? இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினா அதிக பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலின் 18% இடஒதுக்கீடு கிடைக்குது, அது 22% உயர்த்தணும். அது இல்லாமல் அந்த 78 உட்பிரிவுகள் யார் யாரு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா ஒரு வார்த்தை பேசினாரா? பேசுவாரா? இல்ல. அவங்களுக்கு கூட்டணி முக்கியம், சீட்டு முக்கியம், சமூக நீதியெல்லாம் முக்கியம் கிடையாது. செல்வ பெருந்தகை இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர். இவருடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசிட்டு இருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதே ராகுல் காந்தி தெலுங்கானா போயிட்டு, தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அங்கே அவர் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த ராகுல் காந்தி தான் அதை தொடக்கி வைத்தார் தெலுங்கானாவில். கர்நாடகாவில் சித்தராமையா காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், அங்கே 2 முறை சித்தராமையா கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாரு. ஏன் இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு எப்படியாவது எடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, ஏன் நடத்த மாட்டீங்க? ஒரு முறை கேள்வி கேட்டாரா? எங்கேயாவது பேசினாரா? அழுத்தம் கொடுத்தாரா? இதுக்கு நான் இப்ப பேசணும்ல, அதுக்கு எங்கேயோ இவங்க யாராவது பேசியிருப்பாங்க, எப்பயோ பேசியிருப்பாங்க. அதுக்கு நாளைக்கு பேப்பர்ல வரும், நாங்க பேசணும்னு சொல்லுவோம். இது பேசுறது பிரச்சனை. போராடுங்க, அழுத்தம் கொடுங்கய்யா, அழுத்தம் கொடுங்க. திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி அவர்கள், தந்தை பெரியாருடைய உண்மையான வாரிசு நான் தான் என்று தொடர்ந்து மார்த்தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் வீரமணி அவர்கள். ஐயா வீரமணி அவர்களே, ஏன் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை? ஏன் உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பின் மீது நம்பிக்கை இல்லையா? இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு எடுத்தது வெள்ளைக்காரர் காலத்தில் 1931 எடுத்த கணக்கெடுப்பு படிதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நவீன முறையிலே கணக்கெடுப்பு நடத்தி துல்லியமான விவரங்களை, தரவுகளை சேகரித்து அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்த வேண்டும். சயின்டிபிக் டேட்டா இதெல்லாம். இதை வைத்துதான் தமிழ்நாட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படியே விட்டா 50 ஆண்டுகளில் முன்னேறணும்னா இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள், சாதாரணமான சொல்லுங்க. அவ்வளவு முக்கியமானது இந்த கணக்கெடுப்பு. என் கொங்கு நாடு மக்கள் கட்சியின் ஈஸ்வரன் அவர்கள் நண்பர் தான், அவர் ஏன் வலியுறுத்த மாட்டாரு கணக்கெடுப்புக்கு? இப்படி அவங்க கிட்ட கூட்டணி கட்சியில் உள்ளவர் யாருமே வாயை திறக்க மாட்டீங்களே. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? எலெக்ஷன் ஜோரம் வந்துடுச்சா? கூட்டணி ஜோரம் வந்துடுச்சா? சீட்டு ஜோரம் வந்துடுச்சா? எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை இது. இந்தியாவில் எவ்வளவு மாநிலம் எடுத்து முடிச்சுட்டாங்க. சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று ஒரு காலத்தில் பெருமையாக பேசப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அவமானமா இருக்கியா? அசிங்கமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? சிந்தியுங்கள், தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். உலகாலமா குருட்டா ஏதோ ஒன்று ஓட்டு போடணும், வருவாங்க ஓட்டு போடுவாங்க, காசு கொடுப்பாங்க ஓட்டு போடணும், காசு கொடுப்பாங்க ஓட்டு போடணும். தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள், பெண்களுக்கு நான் சொல்லுவது, தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்க பெண் பிள்ளைகள் எதிர்காலத்தை நம்புங்கள். 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல. அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சேஃப்டி கிடையாது தமிழ்நாட்டில். வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பயப்படுறாங்க அம்மாக்கள். ஐயோ, என் பொண்ணு படிக்க போச்சு, எப்போ திரும்பி வரும், பத்திரமா வந்துருமா? வேலைக்கு போச்சு, என் பொண்ணு திரும்பி வருமா? காரணம் மது மட்டுமல்ல, கஞ்சா, அந்த போதைப் பொருட்களை பயன்படி மனித மிருகங்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த கோவை மாநகரத்துல எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா, பார்த்தா ஸ்மார்ட் சிட்டின்னு வேற அறிவிச்சு, அதுக்கு எத்தனையோ கோடி. போனாலும் குண்டு குழியுமா இருக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, இறந்துக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாநகரத்துல இருக்கு. அழகிய பக்கத்துல இருக்கிற அவ்வளோ ஏரிகள் எல்லாம் நிறைந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஒரு ஏரியை சுத்தப்படுத்துறது 350 கோடியா? என்ன ஏரி அது? 9 ஏரியை சுத்தப்படுறது 350 கோடி. சுவாக முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கேட்டா மழை வந்துடுச்சு, சுத்தப்படுத்திட்டோம், மழை வந்துடுச்சு, தண்ணி வந்துடுச்சு.
தானே தமிழ்நாட்டில் எல்லா ஏரிகளும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கணக்கு மட்டும் காமிச்சிடுறாங்க. இந்த கடல்ல கல்லு கொட்டுறது கணக்கு. கடல்ல கல்லு கொட்டுவாங்க, கான்ட்ராக்ட் எடுப்பான், கல்லு கொட்டிட்டுன்னு கணக்கு சொல்லுவான். ஒரு லாரி வரும், அது திரும்பி போவோம், அதே லாரி அதே வரும், திரும்பி போவோம், வந்து 10 வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்கும். என்னன்னா கடல்ல கொட்டிட்டோம், கடல் அடிச்சுன்னு போயிடுச்சு. கல் எங்கடானா கடல் அடிச்சுன்னு போயிடுச்சு. இவங்க கடல்ல போய் தேட முடியுமா? எப்படி தேடுவான்? சப்மரீன் வச்சிருக்கான தேடுறதுக்கு இல்ல. கணக்கு அவன் சொல்ற கணக்கு தான். அதே தான் திமுக இது போன்ற விஞ்ஞான ஊழல்ல அவங்களாம் PhD, டபுள் PhD. அது பொய் சொல்லத்துல திமுக மாதிரி யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் முதலமைச்சர் சொல்றாரு, தொழில் அமைச்சர் சொல்றாரு, நிதி அமைச்சர் சொல்றாரு. சமீபத்தில் என்னன்னு, தமிழ்நாட்டில் இதுவரை 11,32,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு நடந்து இருக்கிறது என்று. எவ்வளோ? 11,32,000 கோடிக்கு தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்குதான். நான் கேட்டேன், இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். இதே ஸ்டாலின் அவர்கள் 2018 அதிமுக ஆட்சி காலத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள், ஏன் பொய் சொல்றீங்கன்னு இதே ஸ்டாலின் கேட்டாரு. இப்ப கேட்டா அதுக்கெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் பழக்கம் இல்லையா? ஏயா நீ சொல்றது 11,32,000 கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது. முதலீடு இல்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னா என்ன? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU, கையெழுத்து போடணும். அசோக் கூட வந்து கையெழுத்து போட்டு, சூட்டு போட்டு, டைய போட்டு கையெழுத்து போடுவோம். ராஜி கூட கையெழுத்து போடுவோம், மீரான் கையெழுத்து போடுவோம். இது பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணா இந்த கையெழுத்து போடுவாங்க. ஆனா உண்மையில எவ்வளவு தெரியுமா நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? முதலீடு, தொழில் முதலீடு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி தான். இதுக்கும் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள்ல வந்துடும், வெளியில விட போறேன் நான். புள்ளி விவரங்கள், எத்தனை கம்பெனி எங்கெங்க எப்படி வந்திருக்குது. சரி, அந்த 11,32,000 கோடியில கோயம்புத்தூர் பகுதியில் எவ்வளவு முதலீடுன்னு பார்த்தா வெறும் 6,000 கோடி. முதலீடு வரல, புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU, அவ்வளவுதான் கணக்கு. அதுக்குதான் நான் கேட்கிறேன், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. எங்க முதலீடு, யாரு, எப்போ பட்டாங்க? அதுல 11,32,000 கோடிக்கு முதலீடு. அதுல வந்து 34 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? வேலை கிடைச்சிடுச்சா? ஏயா தொழிற்சாலையே தொடங்கல, எப்படியா வேலை கொடுப்பாங்க? தொழிற்சாலையே வரலையா? 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். எவ்வளவு பெரிய புழுகு இது, எவ்வளவு பெரிய புழுகு இது. இப்பதான் புழுகுனாங்க. நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம். அப்புறம் முதலமைச்சர் ஒரு நாள் 99 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் சொன்னார். தொழில்துறை அமைச்சர் 80 விழுக்காடுன்னு சொன்னார். நிதி அமைச்சர் 92 விழுக்காடுன்னு சொன்னார். அப்புறம் தான் ஒரு புத்தகத்தை போட்டேன், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போட்டேன். இந்த புத்தகம் இது என்ன தெரியுமா? விடியல் எங்கேன்னு. இதுல தமிழ்நாட்டு திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழக மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். தமிழ்நாடு முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு கொடுத்தார் தமிழக மக்களுக்கு. 505 வாக்குறுதிகள் கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கின்றார்கள்? முழுமையாக வெறும் 66 வாக்குறுதிகள் தான். இது புத்தகமா நான் போட்டிருக்கேன், சும்மா நான் மேடையில பேசுறது இல்ல. இதுல எல்லா புள்ளி விவரங்களும் இதுல இருக்கு. எத்தனை வாக்குறுதி, என்ன வாக்குறுதி, எத்தனை 102வது, 103வது, 104வது ஒவ்வொரு வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் இருக்கு. அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்களும் நான் போட்டிருக்கேன். 505ல வெறும் 66 தான். 66 முழுமையாக, ஒன்னு சில வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க, அது வேற. 505ல 66னா எவ்வளவு விழுக்காடுனா 13 விழுக்காடு, 13%. ஒரு எக்ஸாம்னா 100 மார்க்ல எத்தனை மார்க் பாஸ்? குறைஞ்சது 35 எடுக்கணும், ஜஸ்ட் பாஸ் 35. ஆனா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கிறாங்க? 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. வெறும் 13 மார்க் எடுத்த திமுக, ஃபெயில் ஆன திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரத்துக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? வரத்துக்கு திறமை இருக்குதா? நிச்சயமா வரக்கூடாது. திறமை, தகுதி, நேர்மை எதுவும் இல்லாத திமுக மீண்டும் வரக்கூடாது. வர விட மாட்டோம் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள்
முடிவு செய்யுங்கள், தயவு செய்து முடிவு செய்யுங்கள். இது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய எதிர்காலத்தை கருதி நான் சொல்கின்றேன். உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் சொல்கின்றேன். முடிவு செய்யுங்கள். இல்ல நாளைக்கு நான் சொல்லலன்னு சொல்லாதீங்க. ஐயோ வந்துட்டாங்களே, வரப்போறதில்ல, அது வேற. தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு பேரை கஞ்சா நாடா மாத்திடலாம். இன்னும் எல்லாம் கஞ்சாவில் நம்ம ரேஷன் கடையில் வைக்க ஆரம்பிச்சுடுவானுங்க. அப்போ எதுக்கு திருட்டு திட்டமா வைக்கணும்? அதுல வருமானம் வருதுன்னு ரேஷன் கடையில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி எல்லாம் ஒரு சூழல் வந்துடும். அதனால இதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுக்காகத்தான் என்னுடைய 100 நாள் நடைபயணத்தை நான் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள், அந்த பகுதியில் உள்ள நீர் மேலாண்மை பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டறி போராட்டம் செய்து பல திட்டங்களை நான் வகுத்திருக்கின்றேன். அதற்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆதரவளியுங்கள். இங்க நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க நான் வரல. நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. வருகின்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்யுங்கள். யார் வரக்கூடாது என்றால் திமுக மீண்டும் வரக்கூடாது என்ற அந்த முடிவை நீங்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். எடுத்து உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், பெண்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள். உங்கள் பெண்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க காப்பாற்றணும்னா நீங்க எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுக மீண்டும் வரக்கூடாது என்ற முடிவை தமிழக மக்கள் அனைவரும் எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலம், கொங்கு பகுதியில் உள்ள அத்தனை தரப்பு மக்களும், ஜாதி மதம் இனம் அத்தனை அப்பாற்பட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு முடிவை, திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நம் உரிமைகளை நாம் எல்லோரும் மீட்டெடுக்க வேண்டும். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். இந்த கேடுகட்ட இந்த கொடுங்கோல் ஊழல் திமுக ஆட்சி, கஞ்சா திமுக ஆட்சி, சாராய திமுக ஆட்சி, விவசாயிகள் எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி.